விசாக்கு அப்ளை பண்ணோன்னுமே உங்களுக்கு ஒரு யூசிஐ ஐடி வந்துடும். அதுக்கப்புறம் உங்கள் விசா நம்பரும் வந்துடும். அதை வச்சு நீங்கள் அப்ஃப்ரண்ட் மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கணும். விசா அப்ளை பண்ணி 48 ஹவர்ஸில் உங்களுக்கு பயோமெட்ரிக்ஸ் கொடுக்க சொல்லி ஒரு லெட்டர் வரும். அந்த லெட்டரை எடுத்துக்கிட்டு நீங்கள் விஎஃப்எஸ் போகணும் பயோமெட்ரிக்ஸ் கொடுக்க. உங்கள் கைரேகை அண்ட் உங்கள் கண்ணோட ரெட்டினா எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. உங்களோட பயோமெட்ரிக்ஸும் உங்களோட மெடிக்கல் டெஸ்ட்டோட ரிசல்ட்டும் நீங்கள் விசா அப்ளை பண்ண போர்ட்டல்லையே அப்டேட் ஆகிரும். அதுக்கப்புறம் நம்ம சைடு இருந்து எந்த வேலையும் இல்லை, நாம் விசா ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணணும். இப்போ கரண்ட் ப்ராசஸிங் டைம் பார்த்தீங்கன்னா 3.5 மாதம். அது ரொம்பவே அதிகம். இன்னும் அது போக போக இன்க்ரீஸ் தான் ஆகும். நிறைய பேர் அப்ளை பண்ண ஆரம்பிக்க அதை பற்றி தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். அடுத்து உங்கள் விசா ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் உங்களோட ரிசல்ட் வரும். நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்னா உங்களோட பாஸ்போர்ட்டை டெல்லிக்கு சப்மிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு லெட்டர் வரும். பிபிஆர் லெட்டர்னு சொல்லுவாங்க, பாஸ்போர்ட் ரெக்வஸ்ட் லெட்டர். அதை எடுத்துகிட்டு விஎஃப்எஸ்க்கு போய் நீங்கள் பாஸ்போர்ட்டை சப்மிட் பண்ணணும். விஎஃப்எஸ் உங்கள் பாஸ்போர்ட்டை கெனேடியன் ஹை கமிஷனுக்கு அனுப்பி உங்கள் பாஸ்போர்ட் ஸ்டாம்ப் ஆகி திரும்ப வரும். அதுக்கு ஒரு 15 நாள் ஆயிரும். பாஸ்போர்ட் ஸ்டாம்ப் ஆகி உங்கள் கைக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு போர்ட் ஆஃப் என்ட்ரின்னு ஒரு லெட்டர் வரும். அதுக்கப்புறம் தான் உங்களால் கனடாக்கே வர முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஒவ்வொரு ஸ்டெப்பும் டீட்டெயில்டாக ஒரு வீடியோவாக போடுறேன். அதுக்காக ஸ்டே டியூன்ட். பை பாய்.